சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி விரட்டியடிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரான எடப்பாடியிலேயே எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடித்த சம்பவம் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவின் ஆட்சியில் பன்னீர்செல்வத்தின் பங்களிப்பு உங்களுக்கு தேவை. அதுவே எதிர்க்கட்சியாக வந்துவிட்டால் அடுத்த ஆட்சிக்கு உங்களது சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவர்களது ஆதரவாளர்களும் குறிப்பிட்ட சமூகத்தினரை அதிமுகவில் இருந்து விலக்கிவிட்டு மீண்டும் அதிமுகவின் வெற்றிக்காக அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கூறுவது உங்களுக்கு சுயநலமாக தெரியவில்லையா என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது எழுப்பியுள்ளனர் அப்பகுதியின் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். என்ன சொல்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு நடுவே பிரச்சனையில் ஈடுபட்ட பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களை காவல் உதவி ஆய்வாளர்களுடன் அவர்களை விரட்டியடித்தனர். ஆனால் ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வத்தின் கோட்டையாகவே தற்பொழுது சேலம் மாறிவிட்டது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரிலேயே தற்பொழுது எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் ஒவ்வொரு இடத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி செல்லும் போதெல்லாம் எதிர்ப்பு அலைகள் உருவாகும் என்றும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, அதிமுக மட்டுமல்ல அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் இதுதான் நிலைமை. ஏனென்றால் தற்பொழுது கருத்து கணிப்பின் முடிவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதிக இடங்களில் வெற்றியடையும் என்றும் அதற்கு பிறகு பாஜக தான் என்றும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். எப்பொழுதுமே அதிமுகவின் தலைமைக்கு மிக சிறப்பாக பொருந்தக்கூடியவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள்தான். அந்த இடத்தை தட்டி பறித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இருந்தாலே போதும், பொதுச் செயலாளர் பதவி தேவை கிடையாது. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது இருக்கையில் எங்களுக்கு அருகதை கிடையாது என்பதற்கேற்ப பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சியாக இருந்தபோது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் முதல்வராக நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்திரமாக செயல்பட்டதாகவும் ஆட்சி கவிழ்ந்த பிறகு எதிர்க்கட்சியாக வந்த பிறகு பொதுச் செயலாளராக எதற்காக வர வேண்டும் என்பதைத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் கேள்விகளை கேட்டார். மேலும் அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி தன்னை முன்னிலைப்படுத்தி பொதுச் செயலாளராக வர வைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அனைத்து அதிகாரங்களையும் பெற்றுவிட்டார். தற்பொழுது பணத்தை அள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல்களை நடத்தி வருகிறார். இதுவரைக்கும் ஒரு தேர்தல்களில் வெற்றியடைந்திருக்கிறாரா எடப்பாடி என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கிடையாது. தற்பொழுதும் அதே நிலைமைதான் நாடாளுமன்ற தேர்தலிலும் உருவாகும். இதனை முன்கூட்டியே அறிந்த பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமியை பேச விடாமல் விரட்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பேசியது சரியா தவறா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.